ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஆர்ஆர்பியிலேருந்து ஆசோலேட்டர் போஸ்ட், அதாவது வேரியபிள் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பூரா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் அது லிங்க் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ஆர்ஆர்பி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டு 7/1/2025 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6/2/2025 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது நம்ம முழுசாக பார்க்கணும் இல்லையா, அதுதான் பார்க்குறோம். ஸோ இந்த வெப்சைட் rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியபிள் போஸ்டஸ், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர், பிரைமரி டீச்சர், அப்புறம் லேப் அட்டெண்டர், லைப்ரரியன், அப்புறமேட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சான்ஸ்கிரிட் டீச்சர், இந்த மாதிரி இருக்கிற வேரியபிள் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கால்ஃபர் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் என்ன கால்ஃபர் விட்டுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரிக்கான இமேஜஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்கிறது போல் 7ஆம் தேதி 7 ஜனவரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 6/2/2025. இந்த அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 7/2/2025 இருந்து 8/2/2025, அதாவது 2 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இல்லை கரெக்ஷன்ஸ் நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னா 9/2/2025 18/2/2025 நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம என்னென்னு தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பூரா விட்டுறதால நம்ம சென்னைக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சென்னைக்கு மட்டும் அவங்க கால்ஃபார் விட்டு சென்னையில் மட்டும் இந்த கால்ஃபாருக்கு எவ்வளோ வேக்கன்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 76 வேக்கன்சி விட்டுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸு, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் எக்கனாமிக்ஸு, சீஃப் அசிஸ்டன்ட் லா அசிஸ்டன்ட்டு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்புறம் பிசிக்கல் ட்ரைனர் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரைடு கிராஜுவேட் டீச்சர், ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் அதே ட்ரைடு கிராஜுவேட் டீச்சர் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் கிராஃப்ட், அதாவது கைவினை கலைஞர் இது இருக்காங்க இல்லையா, டீச்சர்ஸாக இருக்காங்களா அது. அப்புறம் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி கேட்டிருக்காங்க. அதே ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இன்னொரு போஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது. அப்புறம் லைப்ரரியன், பிரைமரி ரயில்வே டீச்சர், பிரைமரி டீச்சர் ஹிந்தி, பிரைமரி டீச்சர் தமிழ், லேபரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூலு, அப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கிரேடு 3 கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா, அது மெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. மொத்தம் இதோட லெவல்ஸை பார்க்குறப்போ 3லேருந்து 7 வரைக்கும் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே லெவல் இருக்குது. 2, 4, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சேலரி பேஸ் பண்ணி அந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, அதாவது அன்ரிசர்வ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் டோட்டலாக நம்ம பார்க்குறப்ப 76 வேக்கண்ட்டை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 76 வேக்கண்ட்டை எப்படிலாம் பிரித்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் வேக்கன்சி அது ஒரு 12 கொடுத்துருக்காங்க எக்ஸர்வீஸ் மேனுக்கும். அப்புறம் ரெகுலராக இருக்கிற 5, 6 இந்த மாதிரி கண் தெரியாதவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வேக்கண்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக இருக்கிறது நம்ம பார்க்குறப்ப போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி, ஓகேங்களா, மாஸ்டர் டிகிரி நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருக்கணும், எம்காம், ஓகேங்களா, முடிச்சிருக்கணும். இல்லை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். சாரி, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஷெல் பி நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் காமர்ஸ் தான் முடிச்சிருக்கணும் மேஜர் சப்ஜெக்ட், 50% ஆஃப் மார்க் எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. பிஎட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும், இல்லை பிஎடுக்கு இணையான கல்வி தகுதி இருக்கிற ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பே ஸ்கேல் பார்க்குறப்ப பே ஸ்கேல் 8 கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,600 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசில் ஆரம்பித்து 48 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக ஏஜ் லிமிட், அதாவது இவங்களுக்கு தனியாக ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட்லேருந்து இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் பார்க்குறப்ப 48 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறப்ப எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து லெவல் ஆஃப் பே வந்து 8வது லெவலு. பேமெண்ட் பார்க்குறப்ப 47,600. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுவும் மாஸ்டர் டிகிரி தான். ஓகேங்களா. மாஸ்டர் டிகிரி அப்ளைடு எக்கனாமிக்ஸ் இவங்க இருக்கிறவங்கள நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎட் நீங்கள் படிச்சிருக்கணும். டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் லா அசிஸ்டண்ட்டு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஓகே, சீஃப் லா அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து 44,900 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்னு பார்க்குறப்ப 18லேருந்து 43 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப நீங்கள் டிகிரி வித் 3 இயர்ஸு லா வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார் சர்வீஸு, ஓகேங்களா. பார் சர்வீஸில் வந்து நீங்கள் ரயில்வே எம்ப்ளாயி ஆர் லா கிராஜுவேட் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியட் ஆஃப் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரயில்வே மேஜிஸ்ட்ரேட் மூலிமா வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வது லெவல் பே ஸ்கேலு 44,900 வந்து உங்களுக்கு பே ஸ்கேலு. 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். இதில் கிராஜுவேட் வித் பேச்சுலர் டிகிரி, கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் இனி 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லா முடிச்சுட்டு 5 வருஷம் நீங்கள் அட்வொகேட்டாக வந்து பார் அசோசியேட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் ட்ரைனர் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் மேல் கேண்டிடேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து லெவல் ஆஃப் பே ஸ்கேல் வந்து 7, 44,900 பே ஸ்கேலு. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 48. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇஇடி, ஓகேங்களா, கிராஜுவேட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இது எல்லாமே எடுத்திருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து லெவல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. 44,900 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பே ஸ்கேலு. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 48. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். 2 வருஷம் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும், கோர்ஸ் வந்து படித்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிராஜுவேஷனில் 50% ஆஃப் மார்க் இங்கிலீஷில் வந்து எடுத்துருக்கணும். ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அப்புறம் பிஎடும் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கிராஜுவேட் இங்கிலீஷ் முடிச்சு 45% நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பிஎட் படிச்சிருக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்சிடி நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நடத்துகிற எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சிடெட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா +2 முடிச்சுட்டு
4 வருஷம் பேச்சுலர் டிகிரி வித் டிடிஎட் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். +2 முடிச்சுட்டு 50% மார்க்கில் 4 வருஷம் இன்டெகிரேட் கோர்ஸ் பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்லைனா கிராஜுவேட் முடிச்சுட்டு ஸ்பெஷல் பிஎட் நீங்கள் படித்தாலும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட்டும் இன்டெகிரேட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெட் பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ சொல்கிறாங்க. டெட்னாலும் சரி, இல்லை நம்பூர் நடத்தக்கூடிய டெட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணாலும் சரி. எலிமெண்ட்ரி எக்ஸாம்னா நீங்கள் பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். பேப்பர் 2 அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் இது பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள். நீங்கள் எக்ஸாம் கிளாஸ் நடத்துறதெல்லாம் இங்கிலீஷில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த டெட்டு பேப்பர் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ எப்படி இங்கிலீஷ்க்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதே போல் தான் மேக்ஸு, சயின்ஸு, கிராஃப்ட்டு, ஹிஸ்ட்ரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க பேஸ் பண்ணி இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் அவங்க வந்து இந்த பேச்சுலர் டிகிரி வந்து அவங்க முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போது ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர்னா அந்த என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து டிடிஎட் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா பிஎட் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை வந்து போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி இன்டெகிரேட் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். டெட்டு பேப்பர் அவங்க கேட்குறாங்க. டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களோ இல்லை சிடெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. அது நீங்கள் எதுவோ எலிஜிபிளோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இதுக்கான பே ஸ்கேல்னு பார்க்குறப்ப லெவல் 6 பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. 35,400 பே ஸ்கேலு. இதுக்கான ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 36. இதுலேருந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. அவங்க ரிலாக்ஸேஷன் வச்சு தான் இந்த ஏஜ் லிமிட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. 36 வயசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வந்து படிச்சிருக்கணும். டிரான்ஸ்லேட் பண்ணுறது தானே, அதனால் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் படித்தவங்க எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ரெகனைஸ்டு ஆர் ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் ஹிந்தி இங்கிலீஷ், அதாவது இணையான ஹிந்திக்கும் இங்கிலீஷ்க்கும் இணையான டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்திலேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 2 வருஷம் டிரான்ஸ்லேட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில கோர்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், சீனியர் பப்ளிக் இன்ஸ்பெக்டர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்ஸை கொஞ்சம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்னா இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம சொன்னால் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ சென்னையில் இருக்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் இந்த பிரைமரி ரயில்வே டீச்சர், இந்த பிரைமரி டீச்சர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த டெட்டு சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. இவ்வளோ தான் இதில் இருக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரயில்வேல இப்படி ஒரு எக்ஸாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் வந்தாங்கன்னா தாராளமாக அவங்க அப்ளை பண்ணட்டும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.